Hello viewers, இன்னைக்கு நம்ம class 12 chapter 1 applications of matrices and determinantsல இருக்கிற exercise number 1.1ல 13th sum தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். first question என்னன்னு பார்க்கலாம். given a equal to 1 minus 1 2 0, b equal to 3 minus 2 1 1 and c equal to 1 1 2 2. find a matrix x such that a x b equal to c. அதாவது நான் first given எழுதிக்கிறேன். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎக்ஸ்பி ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஎக்ஸ்பி மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் சி அப்படின்றது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூலாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் கொடுக்கல. அந்த எக்ஸோட மேட்ரிக்ஸை தான் நம்ம இந்த சம்மில் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் போது அப்போ ஏவும் பியும் அந்த பக்கம் போயிடலாம் இல்லையா. ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இந்த பக்கம் போகும்போது இன்வர்ஸ், அதாவது டிவைடில் போவோம், அதை தான் நம்ம இன்வர்ஸ் எழுதுகிறோம். ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ் இப்படி மாறிடும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி சி கூட மல்டிப்ளை பண்ணணும். சரி, நான் ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது இது 0 இங்கே வந்துடும், 1 இங்கே வந்துடும், இங்கே சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அப்போது ஏ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். ஏ டிட்டர்மினன்ட் வந்து 1 0 ப்ளஸ் 1 ஆகிடும். இது வந்து 2. ஸோ இப்போது இங்கே என்ன வரும், 2 தான் வரும். ஏன்னா இது 0 ஆகிடுது இல்லையா, 2 1s are 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் என்னவாக இருக்கும், 1/2 0 1 -2 1. இதுதான் வந்து என்னது, ஏ இன்வர்ஸோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி பி கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் பி, இந்த இடம் 1ன்னு வந்துடும், இந்த இடம் 3ன்னு வந்துடும். சைன் சேஞ்ச் ஆகும்போது இது +2, இது -1ன்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி பிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும்போது 3, இது 1, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2, இங்கே 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ 3 + 2 வந்து 5ன்னு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போது பி இன்வர்ஸ் வந்து 1/5 1 2 -1 3. இது என்னது, பி இன்வர்ஸோட வேல்யூ. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோட வேல்யூ என்னது, 1/2 0 1 -2 1. அடுத்து சியோட வேல்யூ என்னது, 1 1 2 2. அடுத்து பி இன்வர்ஸோட வேல்யூ 1 2 -1 3. இந்த 1/5 ஒன்று இருக்குது. இந்த 1/5 1/2 இது பண்ணோன்னா 1/10ன்னு கிடைக்குமா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 0 1s are 0. அப்போது இங்கே 2 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 0, இங்கேயும் 2 வரும். இங்கே என்ன வரும், -2 +2. இதுவும் -2 +2. இந்த இடத்துல 1 2 -1 3. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 1/10 2 0 2 0. இது கூட 1 2 -1 3. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1/10 2 1s are 2 -2. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 2 2s are 4 -3 2s are 6. இது 0, இது பண்ணாலும் 0 தான் வரும், இங்கே பண்ணாலும் 0 தான் வரும். இந்த இடம் என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/10 0 0 0. இந்த இடம் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். 2 2s are 4 கரெக்டு. இங்கே எங்கேயுமே மைனஸ்லாம், ஆனால் நான் இங்கே மைனஸ் போட்டேன். 6. ஸோ இப்போ இந்த இடம் 10ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1/10 0க்குள்ளலாம் எதுவுமே ஆகாது. ஸோ இப்போது ஆன்சர் ஃபைனலாக 0 1 0 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதாவது therefore x = 0 1 0 0.
இதுதான் எக்ஸோட வேல்யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்கள்.